வணக்கம். நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலில் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கிற நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை வீடியோவாக பதிவு செய்கிறோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை வாங்காமல் இருப்பாங்க இல்லையா, அவங்க கவர்மெண்ட் கிட்ட எங்களுக்கும் உரிமை தொகை வேணும்னு சொல்லி நிறையா மனுவை கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் நிறைய பேர் கொடுத்துருந்தாலும் அதுக்கான இப்போ வரைக்கும் ஆக்ஷன் எதுவும் எடுக்கப்படலை அப்படின்னே சொல்லலாம். வாங்குறவங்க வாங்கிட்டே தான் இருக்காங்க. இல்லை அப்படிங்கிறவங்க இன்னுமே ரீசப்மிஷன், அதாவது மறுபடியும் அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. தமிழகத்தில் 2023 செப்டம்பர் 15 இந்த திட்டத்தை கொண்டு இதுக்கு கீழே 1,15,00,000 பெண்கள் 1000 ரூபா அமௌண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த திட்டத்துக்கு கீழே அப்ளிகேஷன் போட்டு அதை ரிஜெக்ட் பண்ணி நிராகரிக்கப்பட்ட பெண்களோட மதிப்பு 1 கோடியாக இருக்குது. இந்த 1 கோடி பெண்களும் அப்ளிகேஷன் மறுபடியும் வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்தாலும் இவங்களுக்கு மறுபடியும் ரிஜெக்ட் தான் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இந்த தேர்தலை ஓட்டி பிரச்சாரத்திற்காக வெளியில் வந்த முதல்வர் மற்றும் அமைச்சர்களிடம் இந்த பெண்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கும் அமௌண்ட் வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை சொல்லியிருக்காங்க. அதுக்கு முதல்வரும் அமைச்சர்களும் ஒரே பதில் தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இந்த உரிமை தொகை கண்டிப்பாக கிடைக்கப்படும், தகுதியுள்ளவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சமாதானம் சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.